அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இது ஒரு பிணத்தை குளிப்பாட்டி மரணத்திற்கு பிந்தைய பராமரிப்புக்கு தலைமை தாங்கிய ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதையாகும். பெற்றோர்களிடம் மோசமாக நடந்து கொள்வதன் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இது உலகில் நடந்த ஒரு விசித்திரமான நிகழ்வாக பலரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிணத்தை குளிப்பாட்டிய இளைஞன் தானே இந்த உண்மை கதையை தெளிவாக விவரித்துள்ளான். பிணத்தை குளிப்பாட்டிய ஒரு இளைஞன் தான் கண்ட இந்த அதிசயத்தை பற்றி உலகத்திற்கு கூறுவது இவ்வாறு: என்னிடம் எனக்கு நடந்த ஒரு கதை உள்ளது. ஆனால் அந்த பிணம் யாருடையது என்பதை நான் வெளிப்படுத்தவில்லை, அவமதிக்கவும் இல்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், ஒரு பிணத்திற்கு உரிய மரியாதை அது உயிருடன் இருந்தபோது இருந்தது போலவே இருக்க வேண்டும். அதனால் பிணத்தின் பெயர், மரணமடைந்த இடம், மரணத்திற்கான காரணம் ஆகியவற்றை நான் கூறவில்லை. ஆனால் பிணத்தை பராமரிக்கும் போது நான் அனுபவித்தவற்றையும் நான் கண்டவற்றையும் இங்கு கூறுகிறேன். மேலும் மோசமான முடிவு மற்றும் நல்ல முடிவு ஆகியவை எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் நம்புகிறேன். யாராவது இந்த பிணம் சொர்க்கத்தில் உள்ளதா அல்லது நரகத்தில் உள்ளதா என்று கேட்டால் அது அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. ஆனால் என் அனுபவத்தில் நடந்த சில விஷயங்களை இங்கு கூறுகிறேன். இது என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதை நினைத்து நான் பலமுறை அழுதிருக்கிறேன். இதனால் பயந்து பலமுறை மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறேன். முஸ்லிம் அல்லாத ஒருவர் என்னுடன் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும். உண்மையில் அங்கு என்ன நடந்தது? ஒருமுறை சிலர் எனக்கு பணம் கொடுத்து தங்கள் தந்தையின் பிணத்தை குளிப்பாட்ட அழைத்தார்கள். அது ஒரு பெரிய வீடு. அவர்கள் என்னிடம், அந்த வீட்டில்தான் எங்கள் தந்தையை நீங்கள் குளிப்பாட்ட வேண்டும் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம், எனக்கு ஒரு சிறிய அறை கிடைத்தால் போதும் என்று கேட்டேன். அவர்கள் வீட்டில் ஒரு அறையை கொடுத்தார்கள். அவர்கள் என்னிடம், இந்த துணியை பயன்படுத்தி கஃன் செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு பட்டு துணியை கொடுத்தார்கள். நான் கூறினேன், இது ஹராம் அல்லவா, இந்த பிணத்திற்கும் அது பொருந்தாது. நான் மறுத்துவிட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த துணியில் நான் கஃன் செய்ய மாட்டேன் என்று கூறினேன். பின்னர் நான் அந்த அறைக்குள் நுழைந்தேன். அங்கு விலையுயர்ந்த படுக்கைகள் இருந்தன. அது ஒரு விசாலமான அறை. பளபளக்கும் விளக்குகள், அழகிய மார்பிள் தரைகள், மிகவும் சுத்தமான அறை. பூச்சிகள் அல்லது வேறு உயிரினங்கள் நுழைய முடியாத இடமாக அது இருந்தது. நான் குளிப்பாட்டுவதற்கு தயாரானேன். அல்லாஹ்விடமிருந்து தவிர வேறு எந்த பலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் இந்த பணியை செய்ய அல்லாஹ் எனக்கு திறனை அளித்திருந்தார். பிணத்தின் மேல் இருந்த துணியை அகற்றிய போது சுப்ஹானல்லாஹ், உடலின் மேல் பகுதி முதல் கீழ்ப்பகுதி வரை எறும்புகள் மூடியிருந்தன. அவர் மிகவும் முதியவராக இருந்தார். தரையில் ஒரு எறும்பு கூட எனக்கு காணப்படவில்லை. இது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. நான் மிகவும் பயந்தேன். எப்படி இந்த பிணத்தை குளிப்பாட்டுவது? மஞ்சள் மற்றும் கருப்பு நிறத்தில் வெவ்வேறு வகையான எறும்புகள் இருந்தன. இந்த எறும்புகள் பரவி மனித உடலில் நுழைந்தால் மனிதன் இறந்து விடுவான் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தது. இப்போது நான் என்ன செய்வது? அவரின் மூக்கு மற்றும் வாய் வழியாக எறும்புகள் பயங்கரமாக நடமாடிக்கொண்டிருந்தன. பிரத்யேக உடைகள் அணிந்து எறும்புகளை அகற்ற முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. பல முயற்சிகளுக்கு பிறகு அவரின் திறந்த பகுதிகளை மூடி குளிப்பாட்ட முயற்சித்தேன். வந்திருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், இந்த பெரிய இடத்தில் பளபளக்கும் மார்பிள் தரைகள், மிகவும் சுத்தமான இந்த அறையில் இந்த பூச்சிகள் எப்படி நுழைந்தன? நான் மிகவும் பயத்துடனும் ஆவலுடனும் இருந்தேன். பிணத்தின் நிலை மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது. கஃன் மற்றும் அடக்கம் செய்த பிறகு அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் இந்த பிணத்தை பற்றி கேட்டேன். அந்த முதியவரின் பிள்ளைகள் அவரின் மரண சடங்குகளில் கூட பங்கேற்கவில்லை. அவர்கள் எனக்கு பல விஷயங்களை தெரிவித்தார்கள். மக்கள் அவரை பற்றி கூறியவற்றை எல்லாம் சேர்த்து யோசித்தபோது பெற்றோர்களின் மதிப்பு மற்றும் மரியாதை எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு புரிந்தது. பெற்றோர்களின் திருப்தி அல்லாஹ்வின் திருப்தியில் அடங்கியது. அவர் என்ன செய்திருந்தார்? அவர் ஒரு பணக்காரர். தனது பெற்றோரை துன்புறுத்தியவர். தனது தாயின் முகத்தில் அடித்து தாக்கியவர். அதனால்தான் அவருக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டது. இதை பதிவு செய்தவர் கூறுகிறார், ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் கூறுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக ஒருபோதும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். நிச்சயம் அந்த பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு நான் கூறுவது, இத்தகைய பிரார்த்தனைகளை வரவழைக்க வேண்டாம்.
இதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்த மனிதர் தனது தாயையும் தந்தையையும் தாக்கியதால் அல்லாஹ்விடமிருந்து கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளானார். அதேபோல் அவரின் பிள்ளைகள் அவரின் மரணத்திற்கு பிறகு அவரை திரும்பி பார்க்கவில்லை. இதுதான் அவரின் வாழ்க்கையில் நடந்தது. அவரின் பிள்ளைகளுக்கு அவர் மீது வெறுப்பு அதிகரித்தது. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வே, எங்கள் முடிவை நல்லவர்களின் கூட்டத்தில் சேர்த்து பெற்றோருக்கு நன்மை செய்யும் பிள்ளைகளாக ஆக்குவாயாக. இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமானவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திக்கிறேன். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.